ஸோ வியானாக்கும், சாண்ட்ராக்கும் நடுராத்திரியில வந்து ஒரு செம்ம சண்டை வந்திருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்டா வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கல. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா வீட்டுக்குள்ளே வந்த உடனே வந்து பிக் பாஸ் வந்து இந்த டபுள் எவிக்ஷன் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணாங்க. சரி உண்மையா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாரி பிக் பாஸும் வந்து எந்த இடத்துலயும் வந்து இல்லன்னு சொல்ல, ஆமான்னு சொல்ல. பட் இவ்ளோ லைட்டா வந்து அந்த டபுள் எவிக்ஷன்லாம் வந்து நடக்காது. ஸோ அந்த ஒரு பீக் மொமெண்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறனால, இவங்க பொய் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத மற்றவங்க எல்லாருமே வந்து கெஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் போட்டியும் வந்து அமைச்சிட்டாங்க. பட் அவங்க ஸ்டில் வந்து இல்லை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் நான் 12 மணிக்கு எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் தான் வந்து எழுப்புவேன். ஸோ அப்போ வந்து நான் எழுப்புற 2 பேர் வந்து என் கூட வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க பிளான் பண்ணபடி வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் யார் அப்படின்னா சாண்ட்ரா அண்ட் சபரியை வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சபரியை போய் எழுப்புறாங்க. சபரி வா வெளியே போகலாம் வா நீ எவிக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. சபரி வந்து அவர் பாட்டுக்கு பெட்ஷீட் போட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் சபரி ஒரு வெங்காய செடி வச்சு பேசிக்கிட்டு இருப்பார்ல, அந்த வெங்காய செடியை வச்சுட்டு, "வா இதை எடுத்துக்கிட்டு வெளியே போகலாம் வா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல சபரி மதிக்கவே இல்ல. ரொம்ப நேரமாக உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் சுத்தமாக வந்து மதிக்கவே இல்ல. "வா சாண்ட்ராவ எழுப்பணும். சாண்ட்ரா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வா வா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல சபரி இல்லாதனால அந்த ஒரு மிஷன் அங்கேயே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ சாண்ட்ராவ மட்டும் எழுப்பியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு பஞ்சாயத்தில் வந்து முடிஞ்சிருக்கும். பட் அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கல. மேபி அதுக்கு தான் ட்ரை பண்ணாங்களா அப்படின்னும் தெரியல. பட் அந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கல. பட் தேவையில்லாம அது எழுப்பியிருந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து செம்ம சண்டை வந்திருக்கும் அப்படிங்கிறதுல டவுட் இல்ல. ஸோ இப்போ வந்து அவங்க போட்ட அந்த ஒரு டபுள் எவிக்ஷன் பிளான் ஃபெயில்ல வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.